வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. நீலகிரி மக்களவைத் தொகுதியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிடுவார் என பாஜக முடிவு செய்திருந்தது. அதனால் அங்கு வேறு புதிய வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் பாஜக சார்பில் தேர்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சரியான கூட்டணி அமையாததால் மத்திய அமைச்சர் எல் முருகன் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடாமல் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார். இதனால் நீலகிரி தொகுதிக்கு வேறு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யும் கட்டாயம் பாஜகவிற்கு ஏற்பட்டுள்ளது. திமுக கட்சி லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரும் நிலையில் திமுக கூட்டணிக்கு வேறு ஒரு கட்சி தாவும் திட்டத்தில் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. செந்தில் பாலாஜியின் மனு மீதான விசாரணை நீதிபதி எஸ் அல்லி முன்னிலையில் நடைபெற்றது. வழக்கில் இருதரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் மனுவை நீதிபதி எஸ் அல்லி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டு பதிவுக்காக அவரை நேரில் முன்னிறுத்த வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு 1148 வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்காக 2.63 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனைப் போலவே உயர்கல்வி பயில வரும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதன் மூலம் 34% கூடுதல் மாணவிகள் கல்லூரிக்கு வருகின்றனர். அரசு பள்ளியில் படித்த அனைத்து ஏழை எளிய மாணவிகளுக்கும் பணம் வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் நிற்க வேண்டாம் என பாஜக தேசிய தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை பிடிக்கும் எனவும் பாஜக 370 இடங்களை பிடிக்கும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி உற்சாகத்துடன் கூறியுள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் வேலை வாய்ப்புகளை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் உதயநிதி